இப்போ நம்ம நெக்ஸ்ட்டா பார்க்க போற விட்ஜெட் பேரு கஸ்டம் ஸ்க்ரால் வியூ. ஸ்க்ரால் வியூ வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்க்ராலிங் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விட்ஜெட் பேர் தான். இப்போ இதுல என்ன பண்ணோம், நம்ம கஸ்டம் பண்ண போறோம். கஸ்டம்னா என்ன? கொஞ்சம் மாத்தி அமைக்கிறது. இதுல நம்ம என்ன கஸ்டம் பண்ண போறோம்னா, சர்டைன் கிரிட்ட வந்து ஃப்ளோ பண்ண போறோம். கிரிட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு கவுண்ட் குடுத்துருக்கீங்க. இப்போ 40 15 குடுத்துருக்கீங்க. அந்த 50ல ஏதாவது ஒரு வேர்ட் ஃப்ளட்டர் இந்த ஃப்ளட்டர்ன்னு வந்து தனித்தனி பாக்ஸ்ல வந்து எனக்கு வந்து இவ்ளோ ஸ்பேஸ், இவ்ளோ ஹைட், இவ்ளோ வித்தோட எனக்கு ஒரு 50 கவுண்ட்ல வந்து ஃபுல் பேஜ வந்து ஸ்க்ராலிங் வியூவா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறீங்க. அப்ப என்ன சின்னதா பாக்ஸ்ல ஃப்ளட்டர்ன்னு 50 டைம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த மாரி கஸ்டம் நம்மளுக்கு வேண்டிய மாரி கஸ்டம் பண்றது தான் வந்து ஸ்க்ராலிங் விட்ஜெட்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டோம். பேக்கேஜ இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்ட அப்புறம், நம்ம ரிட்டர்ன்ல கஸ்டம் ஸ்க்ரால் வியூ குடுக்குறோம். இது என்ன பண்ணா, இட் அலோவ்ஸ் டூ கிரியேட் எ கஸ்டம் ஸ்க்ராலிங் எஃபெக்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு கஸ்டம் ஸ்க்ராலிங் எஃபெக்ட் குடுக்குறதுக்கான ஃபீல வந்து இந்த மாரி ஸ்க்ராலிங் வியூ தான் குடுக்கும். ஃபாலோட் பை நம்ம வந்து சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, 2 டைமென்ஷனல் அரேயோட விட்ஜெட்காக யூஸ் பண்றாங்க. ஆ இன்கேஸ் நம்ம வந்து இன்னொரு இது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சில்வர் கிரிட் நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த சில்வர் கிரிட்ல டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இது என்னன்னா, இது சைல்ட் ஆஃப் எ கிரிட். இந்த கிரிட்டோட சைல்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சில்வர் சைல்டு பில்டர் டெலிகேட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இது என்னதுன்னா, ஆ இது வந்து ஒரு சில்ட்ரன ஜெனரேட் பண்றது, பில்ட் பண்றதுக்காக, கால் பேக் பண்றதுக்காக யூஸ் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஃபாலோ பண்ணி நம்ம என்ன கால் பேக் பண்ண போறோம்னா, சம் ஆஃப் த இன்டிஜர் வேல்யூ கால் பேக் பண்ண போறோம். இந்த இன்டிஜர் வேல்யூ ஒரு கண்டெய்னருக்குள்ள வேணும். அந்த கண்டெய்னர் எனக்கு அலைன்மென்ட் பண்ணணும். இப்பதான் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் வந்து அலைன் பண்ண போறோம். அலைன்மென்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு சென்டர்ல இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்போ என்னன்னா, எனக்கு குடுக்குற கஸ்டமர் இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். வந்து 100 100 கூட நான் குடுக்குற வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்றோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மாடுலேட் பண்ற மாதிரி இருக்கணும். பெர்சன்டேஜ் மாடுலேட் பண்ணி 9 கூட மாடுலேட் பண்ணி ஒரு சர்டைன் வேல்யூ வரும். அத வந்து 100 கூட மல்டிப்ளை பண்ணா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகி, அந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் பிளேஸ் ஆகும். இப்போ அந்த அந்த கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, பாக்ஸ் ஐட்டம் சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து இண்டெக்ஸ் நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ண இண்டெக்ஸ் வந்து இருக்கும். இத இண்டிகேட் பண்ண உடனே எனக்கு இப்ப ஓகே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப எத்தன கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. நீங்க 50 குடுத்துக்கலாம், 100 குடுத்துக்கலாம், எவ்ளோ குடுத்தாலும் ஸ்க்ராலபிளா வரும். நம்ம வந்து பேசிக்கா 15 வச்சுக்கலாம். இத வந்து நான் வந்து குடுக்க போறேன். 15 குடுத்த பிறகு முடிச்ச உடனே, இங்க வந்து கிரிட் டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். இங்க என்ன விட்ஜெட் யூஸ் பண்றோம்னா, சில்வர் கிரிட் டெலிகேட் வித் மேக்ஸ் கிராஸ் மேக்ஸ் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு ஸ்பெசிஃபையிங் எ கிராஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல வேணுமா, அந்த ஆக்சிஸ்ல வேணுமா சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல தான் பண்ண போறோம். அது என்ன ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் 200.0 லாஜிக் பிக்சல்ல தான் எனக்கு ஆகணும்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இது எப்படி பண்ணா இது இங்க இருக்கிறது பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கிராஸ் அலைன்மென்ட்டோட ஈவென்ட் வந்து 200 வேணும் எனக்கு. பிக்சல்ல இருக்கணும். மேக்ஸிமம் ஆக்சிஸ் ஸ்பேஸ். இப்போ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் இந்த பாக்ஸுக்கும் ஸ்பேஸ் நடுவுல வேணும். இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு 10ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேஸ்னா இங்க இருக்கிற ஸ்பேஸ் இதே போல பாக்ஸ் மேலேயும் இருக்கும். அதோட ஸ்பேஸ் என்ன குடுக்கணும், அதுவும் 10ஆ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட் சில்ட்ரன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லி குடுக்குறேன். அது என்னன்னா 4ஆ இருக்கணும்னு சொல்லிக் குடுக்குறேன். இத ஃபாலோ பண்ணி முடிச்ச உடனே, ஆ இப்போ நம்ம வந்து ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ப்ரோகிராம ரன் பண்ண பிறகு யூ கேன் கெட் லைக் திஸ் இன்புட். நம்ம குடுத்த கிரிட் ஐட்டம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. நாட் ஒன்லி ஆரஞ்ச், இப்போ அதுக்கு கலருக்கு ஏத்து பிரிண்ட் ஆகும். இப்ப நான் ஏன் இங்க வந்து நான் இது மாரி போட்டிருக்கேன் கால்குலேஷன்னா,
ஆ ஆரஞ்ச் இருக்குன்னா, ஆரஞ்சுல குறிப்பிட்டு என்ன இருக்கும்? ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச், லைட்டா வந்து ப்ரவுனா இருக்கும். டார்க் ப்ரவுன் இருக்கும். ஒரு சாண்டல் கலர். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வந்து இண்டிகேட் ஆகும். அந்த கலர்ஸ வந்து டிடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த கால்குலேஷன் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் இருக்கு. இங்க வந்து லைட்டா சாண்டல் இருக்கு. இங்க கொஞ்சம் டார்க் சாண்டல். அத விட டார்க் ஆயிட்டு இன்னும் இதுவரையும் டார்க். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும். ஸோ வந்து இது மாரி வந்து உங்களுக்கு 50 டைம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஆங்கிளோட எக்ஸ்டென்ட் வந்து 200ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். மினிமம் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் வந்து 10ன்னு இருக்கும். அதே போல இந்த ஆக்சிஸும் 10. ஸோ இந்த ஆக்சிஸும் 10ல இருக்கும். சைல்ட் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் குடுத்துருக்கேன். 4 இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஸ்க்ராலபர் கிரிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்வர் கிரிட், டெலிகேட் வித் மேக்ஸிமம் கிராஸ் ஆக்சிஸ் ஈவென்ட் வச்சு யூஸ் பண்ணலாம்.